ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் இருக்கிற வீடியோவை ஃபேஸ்புக்கில் ஆட்டோ ப்ளே கொடுக்குறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் நார்மலாக ஒரு யூஆர்எல் எடுத்து பேஸ்ட் பண்ணுறீங்க ஃபேஸ்புக்கில் அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு தம்ப்நெயில் ஆப்ஷனாக தான் இருக்குமே தவிர ஆட்டோ ப்ளே ஆப்ஷனாக இருக்காது. பட் ஆனால் நான் இந்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு யூடியூப் வீடியோவை ஃபேஸ்புக்கில் ஆட்டோ ப்ளே ஆப்ஷனில் ப்ளே பண்ண முடியும் அப்படின்றத தான் காட்ட போகிறேன். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ யூடியூப் வீடியோவை எப்படி ஃபேஸ்புக்கில் ஆட்டோ ப்ளே ஆகுறதுன்றதை பாருங்கள். நான் உங்களுக்கு லைவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு யூடியூப்லேருந்து ஒரு லிங்க் எடுத்து பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் ஃபேஸ்புக்கில் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக இப்படி தான் வரும், இந்த மாதிரி தான் வரும். ஸோ வந்து ஆட்டோ ப்ளே ஆகாது. ஆக்சுவலாக இப்போ என்னோட இன்னொரு இது பாருங்கள், நான் ஆட்டோ ப்ளே பண்ண வச்சுருக்கேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து நீங்கள் நார்மலாக யாருனாலும் அப்படி உள்ளே போய் பார்த்தா அது ஆட்டோ ப்ளேயில் இருக்கும். பட் ஆனால் இதே இது நீங்கள் நார்மலாக வெறும் இந்த லிங்க் மட்டும் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி தம்ப்நெயில் மட்டும் தான் இருக்கும், ப்ளே ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து நான் எப்படி இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நான் ஏதாவது ஒரு வீடியோவை எடுத்துக்கிறேன். இப்போது என்னோட ஒரு வீடியோவை நான் எடுத்து அதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த பீட்டா ஃபிஷ் ஃபைட்டரை நம்ம எடுத்துப்போம். இந்த வீடியோவை வந்து இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். என்னோட லிங்க் வந்து காப்பி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரிங் வீடியோஸ் அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போகணும். இந்த வீடியோஸ், அந்த ட்ரான்ஸ்ஃபரிங் வீடியோஸ்ன்ற வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. பட் ஆனால் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குது, நான் சைன்இன் பண்ணுறேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் அட்ரஸ், 2 வாட்டி உங்கள் பாஸ்வேர்ட் ஐம் நாட் அ ரோபோ கொடுத்துட்டு கோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். இப்போ எனக்கு ஐடி இருக்குன்றதுனால நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்னோட அக்கௌண்ட்டை நான் சைன்இன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் சைன்இன் ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் காப்பி பண்ண யூஆர்எல்லை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் கோன்றதை கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நான் கொடுத்துருக்குற யூஆர்எல்லோட டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் எல்லாத்தையுமே அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரும். இந்த வீடியோ பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொண்டு வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்லி உங்களுக்கு 1 நிமிஷமாக தான் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் சின்ன வீடியோன்றனால சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, பப்ளிஷ்னு கொடுங்க. பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து நீங்கள் யூடியூப்பில் பண்ண போகிறீங்களா, இல்லை ட்விட்டரில் பண்ண போகிறீங்களா, இல்லை ஃபேஸ்புக்கில் பண்ண போகிறீங்களான்னு இருக்குது. நான் மேக்ஸிமம் நம்ம ஃபேஸ்புக்கில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபேஸ்புக்குன்றதை எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபேஸ்புக்குன்னு எடுத்துட்டேன். அதாவது என்கிட்ட வந்து 2 பேஜ் இருக்குது, ஒரு குரூப் இருக்குது. இது வந்து என்னோட மை ப்ரொஃபைல் வந்து என்னோட ப்ரொஃபைல். அதாவது உங்களுக்கு நார்மலாக உங்கள் ப்ரொஃபைலில் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மை ப்ரொஃபைலுக்கு போங்க. இப்போ நான் வந்து என்னோட குரூப்புக்கு நான் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறேன். நான் அப்போ என்னோட குரூப்பை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது என்னோட குரூப்பு. அதில் வந்து அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்குரிய டைட்டில் அவங்களே கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து எனக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் நான் டைப் பண்ணிட்டேன். இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்ட்ரீம் லைவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பே பண்ணுற ஆப்ஷன் காட்டும். பட் நீங்கள் ஸ்ட்ரீம் லைவ்னு கொடுக்காதீங்க, இதை வந்து பப்ளிஷ் பண்ணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மினிட் எடுக்கும். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு யூஆர்எல் வந்து ஜென்ரேட் ஆகி வரும். அதாவது அது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் டைரெக்டாகவே அந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் நீங்கள் அவங்க கொடுத்துருக்குற யூஆர்எல்லை நீங்கள் உடனே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஃபைல் நாட் ஃபவுண்ட்னு காட்டும். பட் ஆஃப்டர் 2-3 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் போய் உங்களோட பேஜில் போய் பார்த்தீங்கனாலும் சரி, இல்லைனா அந்த யூஆர்எல்லை வந்து இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் போட்டிருக்கிற வீடியோ வந்து ஆட்டோ ப்ளேயில் இருக்கும். அது எப்படின்றத நீங்கள் பாருங்கள்.
இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு, அதுக்குரிய யூஆர்எல்லையும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நான் சொன்னபடி பாருங்கள். இப்போ நான் இதை காப்பி பண்ணுறேன், இன்னொரு டேப்பில் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ரிமூவ் ஆன மாதிரி தான் காட்டும். பட் பார்த்தீங்களா, இது வந்து வீடியோ இல்லை அப்படின்ற மாதிரி காட்டுது. பட் ஆனால் ஆஃப்டர் 2 minutes கழிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து உங்களோட சேனலில் இருக்கும். அதையும் நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ப்ரிப்பேரிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஆட்டோ ப்ளே மோடில் வந்து நம்ம சேனலுக்குள்ளே வந்துடுச்சு. இதே மாதிரி இப்போ நான் என்னோட பேஜில் நான் பண்ணியிருக்கேன். இதே இது வேணும் அப்படின்னா நான் சொன்னபடி மை ப்ரொஃபைலில் போய் பண்ணுங்கள். உங்களோட பேஜில் உங்கள் டைரக்ட் பேஜில் வந்து ப்ளே ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.